ஆமா, இப்போ உங்களுக்கு எல்லாம் 5 தான் இருக்குது. அது உடல் மண்ணாவும், தலை ஆகாயமாவும், கண்ணு நெருப்பாவும், மூக்கு காத்தாவும், வாய் தண்ணியாவும் இருக்குது. உங்களுக்கு தான் இது எல்லாமே. இதுல வந்து இந்த பூமியும் ஆகாயமும் வெளியில இருக்கு. ஆமா, மற்ற 3 நமக்குள்ளார இருந்து இருக்குங்களா? சிம்பிள் 5மே ஒன்னா சேர்ந்து இருக்குதுங்க நமக்குள்ளார. இப்போ உங்களுக்கு 5 சேர்ந்து தான் இருக்குது. பூமியில அதே போல தான். பூமி அசையாம இருக்குது, வானம் அசையாம இருக்குது, நடுவுல காத்து நெருப்பும் தண்ணியும் ஓடி இருக்குது. ஆனா அது இயக்கத்து தண்ணி தான். இப்போ ஒருத்தர் நெருப்பு எஞ்சினே இருக்கும், வேற இடத்துல போனா போகாது. ஆனா காத்து வந்தா தூய்மை தூரமா விட்டுரும், தண்ணி ஒருத்தளவுக்கு தூய்மை தூரமா விட்டுரும். இயக்கத்து காத்து. அதனாலதான் உங்களுக்குள்ள போய் காத்தை இயக்கி பிடிக்க சொன்னாங்க. அந்த காத்தை வச்சுதான் எல்லாத்தையும் பண்ண முடியும். காத்தெல்லாம் எதுவும் செய்ய முடியாது. இப்போ உங்களுக்கு கூட ரத்தம் வருது, ஒருத்தாள் கம்மு நின்று போயிட்டா சீக்கிரம் போயிட வேண்டியதான். ஆனா அந்த காத்து போய் கரெக்டான இடத்த இயக்கும் போது நீ நல்லா நடமாடுறீங்க, எல்லாம் இயக்குறது. ஆனா எல்லாத்துக்கும் அதுக்கு தான் சொன்னாங்க, நமக்கு மூலப்பொருள் வந்து காத்து, மரங்கொடிக்கெல்லாம் மூலப்பொருள் வந்து தண்ணி, மலைங்களுக்கெல்லாம் மூலப்பொருள் வந்து நெருப்பு. 3க்கு 3 விதமா இருக்கு.